வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலி வெளியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து. எல்லாம் வல்ல அங்கே கண்ணி உடனான செந்தமிழ்ச்சொக்கன் திருவருள் கருணையினாலும் இந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை நம்மால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்கின்றதெல்லாம் சிந்தித்து நம்முடைய போகிற காலங்கள் எவ்வளவு க்ஷீணமாக இருக்கும், எவ்வளவு பக்தி சிரத்தை இல்லாமல் இருக்கும் என்பதையெல்லாம் சிந்தித்து நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் விவாக பஞ்சமி. இன்றைய தினம் சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் நடைபெற்றதாக நமக்கு வரலாறு சொல்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் ஒரு சின்னதாக ஒரு குறிப்பும் இருக்கிறது. இந்த விவாக பஞ்சமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிள். 6 விளக்கு வாங்கி எந்த கோவில் நமக்கு அருகாமையில் இருக்கிறதோ அந்த கோயிலில் போய் இந்த 6 விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டுலாம். பஞ்சபூதங்களால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதற்காக 5 விளக்கும், நம்மளுடைய குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கும், 6 விளக்கு. இந்த விவாக பஞ்சமி அன்னைக்கு நான் ஏன் பண்ணணும்? எனக்கு தான் எல்லா வேலையும் முடிவு போயிட்டேன். எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது, பையனுக்கு. இதன் பிறகும் நமக்கு இருக்கிறது. இப்போ விவாக பஞ்சமி அப்படிங்கிறது பையன்களுடைய படிப்பு. ஆமாம், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனால் தானே கல்யாணம் ஆகும். அப்போ படிப்பு முக்கியம் இல்லையா? நல்ல வேலை. அம்மா வேலை இல்லாமல் இருந்தால் எப்படி கல்யாணம் பண்ணுறது? அதனால் படிப்பு, வேலை, அதை தாண்டி உடல், நல்ல உடல்நிலை, நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடல்நிலை, நோய்கள் இல்லாமல் இருப்பது, இது எல்லாவற்றிற்குமே இந்த நாளில் நாம் வழிபாடு செய்யலாம். ஒன்று. 2வது, வழிபாடு செய்கிறதுலையுமே ரொம்ப சுலபம். 6 விளக்கு தானே. நான் விரதம் இரு, சஷ்டி கவச்சத்தை 36 தடவை படி, நீ இப்போ அபிஷேகத்துக்கு பணம் கட்டு, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, அதெல்லாம் இல்லாமல் ஒரு 6 விளக்கு இன்றைக்கு ஏற்றுவதன் மூலமாக நம்மளுடைய மனோபீஷ்டங்கள் பூர்த்தியாகும்னா செய்யலாம் இல்லையா? இந்த தினம் மிகவும் விசேஷமான ஒரு நாள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரங்கிறது ஒரு உத்தமமான நட்சத்திரம், நமக்கு தோஷம் இல்லாத நட்சத்திரம். அதனால் இன்றைய தினம் யார் யாரால் முடியுமோ அவர்களெல்லாம் அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு போய் 6 விளக்கு ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் தெரிவிப்பதன் மூலமாக உங்களுடைய எல்லா விதமான நியாயமான கோரிக்கைகளும் அந்த இறைவன் உங்களுக்கு செய்து கொடுப்பான் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அஷேதஞ்ஞாத தேசாந்திராயதன்ய கிருபணே வதஸ்யோ வத்ரன் நாதேபிய சம்போ வதநாத தேசாந்திராயதன்ய ஸ்ரீதேவதஸ்யோ வத்ரன் நாதேபிய சாதா ரூபதன்யே வதவ்யோ சம்பத்சானே ததஸ்யாந்திராயதன்ய கிருபணே வதஸ்யாக
कालारूपेदन्यापदेभ्यो संवत्सनादत्तबुधो पद प्रणदमदस्यान्द्रायदन्यकृविणे अहं शुदेवदस्याः हरि ओं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ॐ नमो वार्ता समस्तदुर्गचतुरसि परमेश्वरप्रीत्यर्थं शिवे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणा जीवरात्रि सेदुवराकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टादिम्बरि मे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे रघो दक्षिणे भरते दण्डकारण्ये सखाप्ते अस्मिन् वर्तमाने यावकालिके शान्तमानिनां प्रभवादि शशि संवत्सराणां मध्ये उत्तरनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ वृश्चिकमासे शुक्लपक्षे पंचम्यां शुभदिशौ होमवासरयुक्तायाम् उत्तराषाढा नक्षत्र उत्तरायां शुभनक्षत्र शुभयोग शुभकर्णय भग्न विशेषण वशिष्ठायामस्यां शिवस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र हिमरासौ जातस्य स्वामिनाथ शर्मन् उत्तर पुली नक्षत्र कन्या रासौ जातस्य सुब्रह्मण्यन नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य ज्येष्ठा नक्षत्र विजयरासौ जातस्य हिंदू सुब्रह्मण्यन नामधेयस्य तृतीया नक्षत्र ऋषभरासौ